ஹலோ லிசனர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் வந்து இந்த வீக்குக்கான பிளான் போடுறதா சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நான் இன்றைக்கி மண்டே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபாஸ்ட்ரஸ் தான் படிச்சுட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து நான் மார்னிங்லேருந்து எழுந்து படிக்கலான்னு இருக்கேன். மார்னிங் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. நான் இது வரைக்கும் பிஜிடிஆர்பி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிஜிடிஆர்பி நான் 2 டைம்ஸ் எழுதியிருக்கேன். நியூ சிலபஸ் மட்டும்தான் நான் படிக்கிற மாதிரி இருக்கும். ரிமைனிங் எல்லாமே நான் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணணும். அதுலேருந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். படித்ததை ரிவைஸ் பண்ணணும், ஆனால் மறந்துருச்சு. அதை நம்ம ரிவைஸ் பண்ணால் தான் அதுவுமே புதுசாக படிக்கிற மாதிரி தான் எனக்கு. ஃபஸ்ட்டு நான் யூனிட் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் யூனிட் முடிச்சுட்டு அடுத்தது லாஸ்ட் யூனிட் எடுக்கலான்னு இருக்கேன். லாஸ்ட் இல்லைன்னா 9th யூனிட். இப்போ ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 4:30 இருந்து 6:30 வரைக்கும் என்னோடய டைமு. அப்போ நாளைக்கு வந்து பேக்கன்ஸ் எஸ்ஏ படிக்கலான்னு இருக்கேன். அடுத்தது 6:30லேருந்து 8:30 வரைக்கும் குக் பண்ணுறது, நான் ஜாப்க்கு கிளம்புற டைம் சரியாக இருக்கும். ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா 8:30லேருந்து 9:10 9:15. ஏன்னா நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு அந்த டைம் கிடைக்கும். நான் இங்கே படிச்சிட்டேன் அப்படின்னா இங்கே 1 மார்க்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்னோடய ஒர்க்கிங் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9:30 to 4:30. நான் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 5 o'clock ஆகிடும். அகைன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 5:30லேருந்து 6:30 வரைக்கும் என்னால் படிக்க முடியும். அதுக்கப்புறமேல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் இருக்கும். நைட் வந்து எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்றத அப்புறமா தான் போடணும் ஷெடியூலில். நான் வந்து வெட்னஸ்டே என்ன படிக்க போகிறேன்னா அன் அப்பாலஜி ஆஃப் பொயட்ரி அது படிக்க போகிறோம். அடுத்தது தேர்ஸ்டே வந்து புக் ஆஃப் ஜாப். ஃப்ரைடே கேண்டிபரி டைல்ஸ் படிக்க போகிறோம். அப்போ புதுசாக இன்னொரு ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவும் படிக்கணும். நம்ம ஆல்ரெடி அதெல்லாம் படிச்சுட்டேன், ஆனால் மறந்துடுச்சு. அதையும் நான் சேர்த்து தான் ரிவைஸ் பண்ணணும். நான் சாட்டர்டே வந்து ப்ரோ தலைமைனும் எபிதலைமைனும் 2 சேர்த்து படிக்கிறோம். ஆல்ரெடி டாக்டர் ஃபாஸ்ட்ரஸ் படித்தது இதோட சேர்த்து சண்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லீவாக இருக்கும். அந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் வந்துட்டு நமக்கு டைம் இருக்கும். ஈவினிங்கில் வந்து இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் நம்ம 1 மார்க்ஸ் பார்க்கணும். 1 மார்க்ஸ் நான் இங்கே படிக்கிறேன் அப்படின்னா நான் இங்கே 1 மார்க்ஸ் பார்க்கணும். நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது 1 மார்க்ஸ் பார்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்கான டைம் டேபிள் பார்க்கலாம். நீங்களும் எப்போவும் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷெடியூலை போட்டு படிக்க ஆரம்பிங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஷெடியூலை நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.